Hello friends. So today நம்ம இன்னைக்கு என்ன செஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கவர்ட் அண்ட் வாட் இஸ் நாட் கவர்டு இன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோம், அந்த பாலிசியில் என்னென்ன எல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாது, எந்தெந்த டிசீஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு செஷன் டுடே பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் மைண்டில் சில டவுட்ஸ் இருக்கும். அது என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன், என்னென்னலாம் கவர் ஆகாது, ஸோ என்ன எவ்வளோ ப்ரீமியம் அதுக்கு வந்து இருக்கும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவர் ஆகுமா ஆகாதா. ஸோ இந்த மாதிரியான சில டவுட்ஸ் வந்து கஸ்டமரோட மைண்டில் இருக்கும். அதை வந்து நம்ம தான் கிளியர் பண்ணணும். ஆஸ் அ ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம தான் வந்து அதையே கவரேஜ் பண்ணணும். ப்ளஸ் முதல்ல நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிறப்போ சில அட்வான்டேஜஸை வந்து நம்ம சொல்லி அவங்கள அட்ராக்ட் பண்ண பார்க்கணும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். சார் நீங்கள் வந்து 2 இயர்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் வந்து மொத்தமாக நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லலாம். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 டேஸ்க்கு முன்னால் ஒரு சேம் டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா, அந்த சேம் டிசீஸ்க்கு தான் அவங்க வந்து அட்மிஷன் ஆகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா, முதல் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னால் 60 நாளுக்கு உண்டான அந்த பில்ஸ் எல்லாமே சப்மிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் ஒரு சர்ஜரியோ இல்லை பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவங்க செக்கப்புக்காக வந்துட்டு போகிற டீட்டெயில்ஸு, வந்துட்டு போகக்கூடிய இந்த பில்ஸு, இதெல்லாமே வந்து 180 நாள் வரைக்கும் சில இன்சூரன்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸையும் நம்ம எங்களுக்கு சொல்லலாம். ப்ளஸ் ஸ்பெஷல் சர்வீசஸ், ரோபோட்டிக் சர்ஜரிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நம்ம சொல்லலாம். ஆட்-ஆன் கவரேஜஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிங்கிறத சில டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லலாம். ப்ளஸ் ரூம் ரெண்ட்டு, ஐசியூஸ், எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐ, சர்ஜரி ஃபீஸு, டாக்டர் ஃபீஸு, நர்சிங் ஃபீஸு, அனஸ்தீஷியா ஃபீஸஸு, ப்ளஸ் அவுட் சைடில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே இல்லை, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு அகைன் திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அதற்கு உண்டான செலவு, இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸில் கவரேஜ் வந்து ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாட் கிளைம்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நாட் கிளைம்டு வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. வெயிட்டிங் பீரியட்னால் ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு ஒரு பாலிசி ஒருத்தர் எடுக்கிறார் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு வந்து ஆக்சிடெண்ட்டை தவிர மற்ற எதுவுமே கவரேஜ் வந்து ஆகாது. ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறாரு, இன்சூரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எடுக்கிறாருன்னா, இன்னையிலேருந்து ஆக்சிடெண்ட் அவருக்கு ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு கவரேஜஸ் வந்து இருக்குது ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறமா வரக்கூடியது எல்லாமே கவரேஜஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு மட்டும் இந்த ஆக்சிடெண்ட் கவரேஜ் வந்து கவர் ஆகும். ஃபஸ்ட்டு 30 டேஸ், அதுக்கப்புறமும் அந்த 1 இயர் ஃபுல்லாகவும் அவங்களுக்கு உண்டான அந்த ஆக்சிடெண்ட் கவரேஜுங்கிறது ஃபுல்லாக இருக்கும். நாட் கவர்டில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு இதெல்லாம் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு ஹெட்டில் கேட்ராக்ட் கவரேஜ் ஆகாது, நேசல் ஸ்வாப், நேசல் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நேசல் பிளாக்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கவரேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு கிடையாது. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கிடையாது. சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு உண்டான ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு சர்ஜரி ரிலேட்டடாக இந்த கவரேஜஸ் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு பாடியில் எதெல்லாம் கவரேஜ் ஆகாதுன்னா, கிட்னி ஸ்டோன் கவரேஜ் ஆகாது, அல்சர் கவரேஜ் ஆகாது, ஹெர்னியா ரிலேட்டட்
ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் சர்ஜரிஸ் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு கவரேஜ் கிடையாது. கருப்பை ரிலேட்டடாக வரக்கூடிய அறுவை சிகிச்சைகளுக்கு இதில் கவரேஜ் வந்து இருக்காது. ஸ்பைனல் கார்ட் ரிலேட்டட் சர்ஜரிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் கவரேஜஸ் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ள லெக்கு கீழே இருக்கக்கூடிய நாட் கிளைம்டு செஷனில் எந்தெந்த பார்ட்ஸில் எந்தெந்த டிசீஸ்கெல்லாம் இருக்காதுன்னா பைல்ஸ் ரிலேட்டடான சர்ஜரிஸ்களுக்கு இருக்காது. வெரிகோஸ் வெயின் ரிலேட்டட் சர்ஜரிஸ்களுக்கு வந்து இருக்காது. மூட்டு தேய்மானம் சர்ஜரிஸ்களுக்கு உண்டான கிளைம்ஸ் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு இருக்காது. விரை வீக்கம் ரிலேட்டட் சர்ஜரிஸ் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இருக்காது. நாட் கவர்டில் நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்மனண்ட்டாக இந்தந்த டிசீஸ்கெல்லாம் இந்தந்த ரிக்யர்மெண்ட்ஸ்கெல்லாம் கிளைமே தரவே மாட்டாங்க. அப்படிங்கிறது எதுனா ஓபி அவுட் பேஷண்ட் வெளிநோயாளியாக வந்து பார்த்துட்டு வெளிநோயாளியாகவே போகும்போது அதுக்கு எந்த கிளைமும் இன்சூரன்ஸ் தரப்புலேருந்து தரமாட்டாங்க. டென்டல் ஓபி ரிலேட்டடாக தரமாட்டாங்க. லெஸ் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்து அட்மிஷன் ஆகாமல் இருந்தாங்கன்னா தரமாட்டாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி அழகு ரிலேட்டடாக வரக்கூடிய சர்ஜரிஸ்களுக்கு தரமாட்டாங்க. சூசைடு செல்ஃப் இன்ஜுரி இந்த மாதிரி ஆச்சுனாலும் தரமாட்டாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுனாலும் தரமாட்டாங்க. இல்லீகல் இன்ஜுரிஸ் ஆச்சுனாலும் இல்லீகலாக வந்து அகென்ஸ்ட்டு லா வயலன்ஸ் அந்த மாதிரி ஈடுபட்டாலும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது. நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுகளுக்கும் இதில் கவரேஜஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். ஏற்கனவே எனக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு இப்போது நான் இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறமா கவரேஜ் கிடைக்குமானா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிளான். 1 இயர் 3 இயர் ஆர் 4 இயர்க்கு அப்புறமா வெயிட்டிங் பீரியட்க்கு அப்புறமா அந்த டிசீஸும் கவரேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை கிட்டத்தட்ட ஒரு 36 மந்த்துக்கு அப்புறமா தான் கிளைம் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு உண்டான கிளைம் வந்து 36 மாதம் கழித்து தான் வரும். பாலிசி டேக்கன் பை 3 இயர்ஸ். ஒரு பாலிசி ஒருத்தர் எடுக்கிற மொத்தமாக ஒரு 3 வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு பேமெண்ட்டு ஃபஸ்ட்டே பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பு சலுகையாக 31 மாதத்துலேயே கொடுத்துட்றாங்க. அதாவது 2.6 மாதத்துக்கு அப்புறமா அந்த வெயிட்டிங் பீரியட் அவருக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த டிசீஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ரிலேட்டடாக கூடிய டிசீஸ் வந்து அவர் வந்து கிளைமிங் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான சில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.